ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 6 மார்ச் 2026. ஸோ நிஃப்டி 50யோடைய இன்றைக்கி சார்ட் இது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அங்கேருந்து கீழே இருந்து வந்திருக்கு. அதாவது மேலேருந்து ப்ரைஸு கீழே பாட்டமில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது. சார் இங்கேருந்து எப்படி சார் நீங்கள் வந்து செல் சைடு தான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு ஏன் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே சார் சொன்னீங்க, நீங்கள் எதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு அதில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். மார்க்கெட்டுடைய வியூஸ்கள் காலையில் 8 மணி 10 மணி 10:30 மணி 9:30 மணி காலையிலேருந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி நிலவரம், ஏது நிலவரம், என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நோ டிப்ஸ் நோ கால்ஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போது டவுன் சைடுக்கான பிளான் ஏன் சொன்னீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து யார் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸை பீட் பண்ண முடியல. பையர்ஸ் இந்த ஏரியாவில் ஒரு வேளை ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பையங்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்க சொல்ல நம்ம ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கணுமே தவிர அங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய்டும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அதில் பிளானை பண்ண முடியாது. ஓகே, மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாக்ட்லி மார்க்கெட் கீழே தான் டவுன் சைடு வந்திருக்கு. அந்த டவுன் சைடு ரொம்ப பெருசாக மூமெண்ட் இல்லைனா கூட நம்ம அது காலையில் அந்த தேவையான 1:2க்கு தேவையான மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸை எக்ஸிட் ஆகலாம். ஆனால் பெரிய மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் பெரிய மூமெண்ட் வந்துச்சு. அவ்வளோ தூரம் நம்மளால் வெயிட் பண்ண பேஷன்ஸ் இருந்திருக்காது. சப்போர்ட் லைனில் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெருசாக சைட்வேஸ் மாதிரி தான் தெரிஞ்சுக்குங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக சைட்வேஸ் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிளான் என்னென்னா ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளானை நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.